புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடடா மணி 7:30 மணி ஆயிடுச்சு. புதியுகத்துல ராசி பலன் போட்டுருவாங்க, டிவி சேனலை மாத்தாத அப்படியே வை அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்த காத்துட்டு இருப்போம். டிவிக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைய நன்னாள் தொடங்கி இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்கு. அந்த கடமையினுடைய முயற்சிகள் எல்லாமே பணத்தை நோக்கி தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பணம் சம்பாதிக்கிறது கடினம் தான், ஆனா எளிதும் கூட. நம்மளுடைய மனம் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளுடைய மனசு தெளிவா இருந்தது அப்படின்னா பணம் எவ்வளவு வேணா நம்ம சம்பாதிக்கலாங்க. நம்மளுடைய மனத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எதனால இருக்கு அப்படின்னு ஜோதிடம் சார்ந்து நிறைய விளக்கம் இருக்கு. எல்லா கேள்விகளுக்குமே பதில் நமக்கு தெரியறது இல்லை, ஆனா பதில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. ஜோதிடம் சார்ந்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுல என்னென்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுப்பதற்காக ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம். எதுகை மூனையாக இருந்தாலும் பணம் மனம் இது ஒரு விஷயம். எல்லாருமே நம்ம பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம், நீங்களும் சரி நானும் சரி. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆனால் மனசு அப்படின்னும் போது இதுக்கான ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மனம் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. எப்போ பாரு ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மனக்குழப்பங்கள் எதனால ஏற்படுது? ஜோதிடத்துல நிறைய ஜாதகங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஜோதிடத்துல இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை தாண்டி உளவியல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது இப்போ ப்ராக்டிக்கலாக இதை எடுக்கலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கா? இருக்கு. இந்த காலம் ரொம்ப துக்கமா இருந்த காலம் அப்படின்னு இருக்கா? இருக்கு. திருப்பி நான் சந்தோஷமா இருக்கிற காலம் அப்படின்னு இருக்கா? இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 3 விதமான காலங்களை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. கண்டிப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வருத்தமா இருந்திருக்கேன், அதேமாதிரி சந்தோஷமா இருந்திருக்கேன். இது எல்லாமே சந்திரனுடைய அடிப்படையில் தான் இது வருது. சந்திரன் தான் மனோகாரகர்னு சொல்றாங்க. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா சூரிய பகவானுடைய நகர்வுகள் தினம் 1 டிகிரி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள்லாம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா, 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, 45 நாளைக்கு ஒருக்கா இப்படி நகரக்கூடிய கிரகங்களாக நம்ம வச்சிட்ருக்கோம். ஆனால் சந்திரன் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் 1 நாளைக்கு இருக்குது, அடுத்து திருப்பி அடுத்த நட்சத்திரத்துக்கு போகுது. மனம் அப்படிதான் அப்படியே மாறிட்டே இருக்கக்கூடிய மனபாவங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சந்தோஷமாக இருக்காங்க, துக்கமாக இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க, திருப்பியும் சந்தோஷமாக இருக்காங்க, திருப்பி துக்கமாக இருக்காங்க. இந்த மனம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய லேயர், வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை உள்ள கம்பேர் பண்ணுறது, உள்ளு இருக்கக்கூடிய அந்த நிலையை வெளியில் வச்சு கம்பேர் பண்ணுறது. இந்த மாதிரி கம்பேரிஷன் இந்த மைண்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சந்திரன் தான் வேகமாக இயங்கக்கூடியது, மற்ற கிரகங்கள் கூட சீக்கிரமாக கனெக்டிவிட்டி வைக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக நமக்கு இருக்குது. ஸோ இந்த சந்திரன் ஒரு ஸ்டாண்டர்டான மைண்டு. ஒரு மனிதனுக்கு தோணுதுமா, நான் நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு தோணுது. எங்கே தோணுது? மனசில் தான் தோணுது. ஒரு மனிதன் நான் துக்கமாக இருக்கேன், எங்கே தோணுது? மனசில் தான் தோணுது. ஸோ இந்த மனப்பயிற்சி அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பணப்பயிற்சி தேவையில்லை, தானாமே எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசை தைரியமாக வச்சுக்கோன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மனசை விட்டுறாத அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. குழம்பிக்காத, மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனதை கூட எல்லா விஷயத்தையும் சேர்த்து அவன் மன தைரியம் பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வைராக்கியம் ஜாஸ்தி, மன வைராக்கியம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த மனதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. சந்திரனை இவ்வளோ விஷயத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஜாதகம் வரும்பொழுதே நிறைய பேருக்கு குழப்பத்தோடு தான் வராங்க. ஸோ இந்த குழப்பம் ஏன் வருது? அந்த சந்திரனுடைய நிலையில் தான் குழப்பமே வருது. நான் பார்க்கக்கூடிய நிறையா திசையில் சந்திர தசை வந்திருக்கு, ராகு தசை வந்திருக்கு, கேது தசை வந்திருக்கு, சனி தசை வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த புக்தியில் வரும்போது வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அமைப்பில் தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு மன தெளிவு இருந்தது அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் ஈஸியாக அவங்க கூட செயல்படும், ஈஸியாக அவங்க ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும். அதுதான் அதில் இருக்கிறது. அழகா சொன்னீங்க. நம்ம சந்தோஷமான நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் துக்கமான நாட்கள், அகைன் சந்தோஷமான நாட்கள். இந்த கிராஃப் இப்படிதான் இருக்கும். இப்போ ஜாதகத்துல இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த தசை இல்லைன்னா அந்த சந்திராஷ்டிரமம் பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல இருக்கும்போது இதை நம்ம பயிற்சி பண்ணி இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா? எல்லாமே ஒரு ஒரு விதமான பிராக்டிஸ் தான் நான் சொல்ல முடியும். உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. மாசத்துல ஒரு 2.5 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்துருதா? அப்போ மீதி இருக்கிற நாள் 27 நாள் வச்சுப்போம். இந்த 27.5 நாள் 27 நாள்
27 நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியில்லை, அஷ்டமாதி தசைன்னு சொல்லுவாங்க. அதாவது 8ஆம் இடத்து திசையோ, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக காரகத்துவமோ, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்த காரகத்துவமோ நடந்ததுன்னா அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போச்சுன்னா அன்னைக்கு நாள் சரி இருக்காது. அப்படி மாசத்துல அது ஒரு 6 நாள் வருதுன்னு வச்சுப்போம். ஏற்கனவே இங்க ஒரு 3 நாள் போச்சு, ஒரு 6 நாள், மொத்தம் எத்தனை நாள் போச்சு? 9 நாள் போச்சு. 21 நாள் தான் உங்க கையில இருக்கு. இந்த 21 நாட்கள்ல நீங்க ஜெயிக்கணும். இந்த 21 நாள்ல உங்களுக்கு பணத்துக்குன்னு எத்தனை நாட்கள் இருக்கு, எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சார்ந்து இருக்கு, அவங்க வேலைக்குன்னு எந்த சார்ந்து இருக்கு, உங்க தொழிலுக்குன்னு எந்த நட்சத்திரம் சார்ந்து இருக்கு, இதுதான் ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு 21 நாள் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அது கனெக்டிவ் ஆகக்கூடிய பிளானட் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல இருந்து 4 நாள் தான் இருக்கும். அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சம்பாத்தியம், அதே மாதிரி வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு தரக்கூடிய அந்த பிளானட் ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். ஸோ இதை பிரித்து இந்த 21 நாள் பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 21 நாள் பிரித்து கொடுக்கறதுல நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும், நீங்கள் ஜெயிக்கணும். இதுக்கு தான் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. வெறும் ஜோதிடத்தை நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து 12 கிரகம் இருக்குது, கட்டம் இருக்குது, ஓ சூப்பராக இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. திருமணத்துக்குன்னு ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா திருமணத்துக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் சம்மந்தப்பட்ட மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் சம்மந்தப்பட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து கரெக்டாக அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது, இந்த காலகட்டம் தி பெஸ்ட்டாக இருக்குன்னு எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு பெரிய ஃபார்ச்சூன் தான் அது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது? 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 6/6/2025 விஸ்வாவசுரோடம் வைகாசி மாதம் 23ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம் காலையில் 9 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் வந்துருக்கு. இன்றைய திதி அதிகாலை 4 மணி 52 நிமிஷம் வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஏகாதசி அப்போ இன்னைக்கு ஏகாதசி. சந்திராஷ்டம சதய நட்சத்திரத்துக்கு காலையில் 9:04 கும்பராசியில் இருக்கிற சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு முழுவதாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்ல நேரம் 9 to 10 நல்ல நேரம், 10 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டம் இருந்துட்டுருக்கு. ஏகாதசி சுப முகூர்த்த நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்தம் சித்திரை சித்திரைக்கு தான் இன்றைக்கி நிறையா இது இருக்கங்காட்டி சித்திரை நட்சத்திரத்தை வச்சு பலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்து நடக்கும். ஒரு சில தளங்களாய்தான் ஒரு சில காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் உதவி இல்லை அப்படிங்கிற சில குழப்பங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். குழப்பாதீங்க, தெளிவாக இருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது. யாராவதுக்கு சிபாரிசு சொல்லக்கூடாது. சின்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். ஏதேனும் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கோம், செஸ் சாம்பியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அரசியல் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் மூலமான நன்மைகள் உண்டு. அதே மாதிரி உற்றார் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் பார்க்காதவங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப மன சந்தோஷத்தோடு இருப்பீங்க. இன்றைக்கி நல்ல ஒரு லஞ்சு, நல்ல ஒரு டின்னர், நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா முருகர் வழிபாடும் ராமர் வழிபாடும் உகந்ததாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், தொழிலுக்கு தேவையான ஒரு முதலீடு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புது தொழில் ஆரம்பிக்கிறது, மல்டிமீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சவங்க, அட்வொகேட் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில கஷ்டகாலங்களில் ஏற்கனவே வந்தது, இனிமேல் வராது, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிம்மராசி அன்பர்களுக்கு பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்களை நம்ம விட்டுட்டோம், இனிமேல் விடப்படாது, ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் அந்த கொடுத்து வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்குள்ள நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏதேனும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, மருத்துவமனையில் இருக்காங்கன்னா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்குது. சிறு பிரயாணங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. யாராவது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டோன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம்.
யார்ட்டையும் போய் வாதம் பண்ணி சண்டை போட்டு பேசி உங்களை நீங்கள் நான் இப்படி தான் அப்படின்னு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நடைமுறை பாவனைகளில் தெரிஞ்சுட்டா உண்டு. இல்லை தெரியலையா, சரி லெட் இட் பி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை எடுத்து பார்க்கலாம். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிருஷ்ணர் வழிபாடு, ராமர் வழிபாடு விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். எண்ணியதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்காக எது வேணால் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அம்மா அப்பாக்குள்ளே சண்டைகள் வந்தாலும் நடுவில் போய் அதை பேசி சமாதானம் பண்ணி திருப்தி அதை முடிச்சு வச்சுருவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க. நண்பர்கள் கூட்டம் சண்டை வந்தாலும் சரி நடுவில் பேசி, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் யாரும் வரலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். வராத வரைக்கும் நல்லது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், அவசிய பிரயாணமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பாங்க. சில காரியம் நடக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காரியங்கள் நடத்தும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீங்க. ஸ்கூல் காலேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லாம், தடைபெற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் போய் நின்று அதை ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். அடுத்தது தனுர் ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினத்தில் பணம், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கிறது. இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்கள் சாதாரண நபராக இருந்தாலும் பின்னாடி அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் யார்ட்டையும் எந்த இடத்துலையும் பகைச்சிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சினிமா நட்சத்திரமாக வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் அப்படி நடந்ததுன்னா அது சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும், மேல் படிப்பு சாதகத்தை தரும். குழந்தைகளுக்குனால பெரியவங்களுக்கும், பெரியவர்களால் குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிரிக்ஸ் செங்கல் சம்மந்தமான சூழலை வச்சுட்டு இருக்கிறவங்க, வீட்டுக்கு தேவையான கட்டுமான பணிக்கு உண்டான ரா மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமாக, கான்ட்ராக்ட் சம்மந்தமாக, காங்கிரீட் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. புது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். நடக்காதுன்னு நண்பர்கள் சொன்னாங்கன்னா அவங்கள தள்ளி வச்சுருங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுல ஒரு தெளிவாக இருங்க. இன்றைய தினத்தில் பிரயாணம் அவசியமாக அனாவசியமானு பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுங்கள். கொஞ்சம் இரிட்டேஷன் ஆவீங்க, கொஞ்சம் கோவப்படுவீங்க. நம்ம சொன்னாலும் இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மன சங்கடங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். கணவர் மனைவியோட ஆரோக்கியம், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பேர்த்தோட அந்த முடி வெளுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில பேர்த்தோட குணம் வெளியில் தெரியும். சரி இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். திருமண காரியம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, அதாக்கும் இதாக்கும்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், கோவம் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை வரும், கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமையாக செல்வீங்க. பிறர் கூட பண வர்த்தகத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சம்பளம் கொடுக்கறது, ஒரு வீட்டுக்காக வாடகை கொடுக்கறது, ஒரு வீட்டுக்காக ஒரு இது கொடுக்கறது, அது அந்த டேட்டில் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய பேர் மதிப்பு கூடி வரக்கூடிய நாளாக அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சார், ஆக்சுவலாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு சூப்பரான டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பான வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஜோதிடம் ஜாதகம் எல்லாருக்கும் புரியறதில்ல. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ நம்ம மனம் சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பண பிரச்சனையினால மன கஷ்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, எனக்கு நிறைய வருமானமே வரல அப்படின்னா இதுக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்குது? சந்திரன், சுக்கிரன் தான். சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ தொழில் எனக்கு சரியாக அமையலை, இல்லை தொழில் நான் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, நிறைய லாஸ் ஆகிட்டே இருக்குது, இதுக்கு எந்த கிரகம்? சந்திரன், சனி, சுக்கிரன்.
திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், திருமண வாழ்க்கை சரியா இல்ல திருமணம் எனக்கு நடக்கவே இல்லை, நான் வந்து இதை முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஆனா வந்து எனக்கு தள்ளி போயிட்டே இருக்கு, இதுக்கு எந்த கிரகம் காரணம்? சந்திரன், சுக்கிரன், குரு. கடன் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிகப்படியான கடன் நான் வாங்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா என்னோட கடன் வந்து அடையவே மாட்டேங்குது, இதுக்கு என்ன கிரகம் காரணமா இருக்கு? ராகு, சுக்கிரன், சந்திரனுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி 8, 12ஆம் பாவம், 6, 8, 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதுன்னா கடனுக்கு உள்ள போய் மாட்டிப்பாங்க, முழிப்பாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஆரோக்கியம் வந்து சரியா இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு உடல்ல, டாக்டர் கிட்ட காட்டும் போது எல்லாம் சரியா இருக்குன்றாங்க, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன கிரகம்? செவ்வாய், சந்திரன், அது சேரக்கூடிய கிரகங்கள் எது சேருதோ அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. எலும்பு சம்பந்தமான சனி சம்பந்தமா வருது, சரி. பல்லு சம்பந்தமா, முடி சம்பந்தமான சனி சம்பந்தமா வந்துருது, தோல் சம்பந்தமான விஷயம்னா ராகு சம்பந்தமா வந்தது, திருப்பி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருந்துருக்குன்னா கேது சம்பந்தமா வருது, ரத்த சம்பந்தமான பிரச்சனைனா செவ்வாய் சம்பந்தப்படுது, நரம்பு சம்பந்தமான விஷயம்னா புதன் சம்பந்தப்படுது. இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கிரகம். அதே மாதிரி கண்ணுக்குன்னா அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு. சரி. பிள்ளைகளோட படிப்பு சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, கவனச்சிதறல் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன கிரகம் காரணமா இருக்கு? புதன் கூட சந்திரன், புதன், சுக்கிரன் கூட சேர்ந்தாலோ ராகு கூட சேர்ந்தாலோ அது வந்து அப்படி ஆகும். இப்ப இடையில ஒரு ஜாதகம் பார்த்தேன், புதன் சுக்கிரன், அவங்க சகோதர சகோதரிகள் சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து புதன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, புதன் வந்து ரொம்பவுமே பலம் வாய்ந்ததாக இருக்கு, இன்னொருத்தருக்கு புதன் வந்து சுக்கிரன் கூட சேர்ந்து ராகு கூட கனெக்டிவிட்டி ஆச்சு. படிக்கிறதுனா ஜஸ்ட் பாஸ் எடுத்தாலே போதும், சரி, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, அட்டாட்ட பிரமாதண்டா ஊன்னுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 99 எடுத்தால 16 நாள் அழுவாங்க, ஐயோ நான் 1 மார்க் விட்டுட்டேனே திருப்பி அதை இதுக்கு கூடுறதுக்கு இப்படிலாம் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 அண்ணன் சகோதர சகோதரி அவங்க ஜாதகத்திலே இப்படி வித்தியாசப்படுது. புதன் சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டதுன்னா படிப்புல அவங்களுக்கு எப்பவுமே கோளாறு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா கோளாறுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டு இருப்பான். ஆமா, அதுல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு எழுதிட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் கூட புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து தசாபுத்தியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா படிப்புல அவங்க வந்து ரொம்ப கிங்கா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க, போனதுல ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. சூப்பர். காதல் வாழ்க்கை, காதலிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப் ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பேட்சப் ஆறாங்க, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கு, இதனால வரக்கூடிய மனக்கசப்புகளுக்கு என்ன கிரகம் காரணமா இருக்கு? நிறைய பேர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல எங்கிட்ட வரமாட்டாங்க, நானும் பாதி பேர் எடுக்கிறது கிடையாது. சரி. அடுத்தது 5ஆம் இடம் வந்து சுக்கிரன், அதாவது சந்திரன் சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரன் வந்து ராகு கூட சம்மந்தப்பட்ட சண்டை ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். சரி. செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டதுன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சனி கூட சம்மந்தப்பட்ட குழப்பம் இருக்கும், கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமானே குழப்பம் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த சந்திரன் சுக்கிரன் கூட சேரக்கூடிய பிளானட்டை பொறுத்து அவங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஒரு குடும்பத்தில் இவங்களுடைய வயது வந்து சின்ன வயதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய சுமைகள் அவங்க வந்து தாங்கிட்டு இருப்பாங்க. தம்பிக்கு சரியான வேலை இல்லை, இல்லைன்னா தங்கச்சியை படிக்க வைக்கணும், இல்லை அக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி குடும்ப பாரத்தை மொத்தமாக சுமக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்குது? சேலஞ்சிங்கான பிளானட் தான் சூரியன். சரி. அதே மாதிரி செவ்வாய். அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. சரி. நீங்கள் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் அவங்க மிகப்பெரிய ஜெயிச்சு வந்தவங்க இருப்பாங்க. சரி. ஒரு இதில் வந்து நம்ம இவர் சொல்லியிருக்காரு, இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் சார், அவர் கிரண் அவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து பையா எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்டேருந்து இந்த நகை வாங்கிட்டு வந்தேன், பையா எடுத்து ஒவ்வொரு கடைக்காக நான் வந்து அலைஞ்சேன். இன்னைக்கு வந்து அந்த லலிதா ஜுவல்லர்ஸ்னு ஒரு இதை வாங்கிட்டு நான் வந்து இது பண்ணேன், இன்னைக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தேன், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் அவருடைய இன்ஸ்டாலெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலுசாமி சார்னு சொல்லிட்டு தைரோ கேர் முன்னாடி வச்சிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தேன், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் தோணுச்சு, என் லைஃபே மாறிச்சு அப்படின்னு அவரும் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சுமைகள்லாம் அவங்களுக்கு லைஃப்ல இருந்திருக்கு, நிறைய சுமைகள் இருந்திருக்கு, நிறைய குடும்ப விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கு. அப்போ சந்திரன் சூரியன் நல்ல பிளானட் கூட சேர்ந்ததுன்னா அது வந்து நல்ல விதத்துல மாறும். சூரியன் வந்து எதிர்மறையான பிளானட் கூட சேர்ந்தா எல்லாத்துக்கும் நான் பண்ணியிருக்கேன், நான் மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்கேன். ஒரு நபர் வந்தாங்க, ஆக்சுவலி 3 தங்கச்சி 3 சகோதரி, ஒரே ஒரு சகோதரர் வந்தார். இன்னை வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை, 54 ஏஜ் வந்து 54 வயசாச்சு. ஸோ 54 வயசாச்சு. இவங்க 3 பேர்த்தையும் காப்பாற்றி இந்த 3 குழந்தைகளுக்கும் உண்டான பண்ணி இவர் சம்பாதிக்கிறதுல லிட்டரலாக அவர் மாதம் எவ்வளோ எடுத்துப்பாருன்னா ஒரு 2000 ரூபா எடுத்த பெரிய விஷயம். ஏன்னா
அத்தனையுமே சகோதர சகோதரி 3 பேர் கல்யாணம், அம்மா அப்பா இல்லை. சரி. 3 பேருக்கும் இது அவங்களுடைய பண்ணக்கூடிய அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது. மாமாவா இருந்து இந்த மாமா படம் மாதிரி மாமாவா இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி இன்னை வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்காரு. ஓகே. அவங்க ஃபேமிலியில வந்து அவர் தான் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருமே நினைப்போம் நமக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. நீங்கள் சொல்லும்போது நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது சார். இன்றைய நிகழ்ச்சியில் மனம் சார்ந்து கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பற்றி பேசுனீங்க. மிக்க நன்றி. நல்லது. அதாவது இதில் எல்லாமே எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, பிரசன்னத்தில் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரியும். நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. சில பேர் ஜாதகத்தை பார்க்குறதோட பிரசன்னம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லையா? அந்த அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒவ்வொரு இடம் போகிறோம், பெங்களூருக்கு போகிறோம், அதே மாதிரி கோயம்புத்தூரில் அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் பார்க்குறோம், வெளிநாட்டில் பார்க்குறோம், அடுத்தது நீ மலேசியாவில் ஒரு கோயில் நிகழ்ச்சிக்காக கலந்து போகிறேன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய நபர்களை சந்திக்கும் போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகள் தான் நமக்கு இதுக்கு என்ன பிளானட்னு யோசிக்க வைக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.